பூக்கும் தாவரம் ஒன்று பிரதான பகுதிகளை பார்க்க போகிறோம். தாவரங்களை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் எங்களுக்கு தாவரங்களை பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம். அதாவது தாவரங்களை எங்களுக்கு பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம். அதில் ஒன்று தான் என்னென்னு சொன்னால் பூக்கும் தாவரம், மற்றது என்னென்னா பூக்காத தாவரம். ஒன்று பூக்கும் தாவரம், மற்றது பூக்காத தாவரம். இதில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் பூக்கும் தாவரம் ஒன்றின் பிரதான பகுதிகள். இப்போ பூக்கும் தாவரம் ஒன்றின் பிரதான பகுதிகள் என்னென்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு பூக்கும் தாவரத்தில் பகுதிகள் காட்டப்பட்டிருக்கு. இது நிலத்துக்கு கீழான பகுதி, நிலத்துக்கு மேலே இருக்கிற பகுதி இது. நிலத்துக்கு கீழே இருக்கிற பகுதியை நாங்கள் வேர் தொகுதின்னு சொல்லுவோம். நிலத்துக்கு கீழே இருக்கிற பகுதி வேர் தொகுதின்னு சொல்லுவோம். நிலத்துக்கு மேலே இருக்கிற பகுதியை நாங்கள் அங்கூர தொகுதின்னு சொல்லுவோம். அங்கூர தொகுதி. சரி, இப்போ நிலத்துக்கு கீழே இருக்கிற வேர் தொகுதியில் இருக்கிற மற்ற பகுதிகளை பார்ப்போம். இந்த வேர் தொகுதியில் நடுவில் இருக்கிற இந்த பகுதிக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்னென்னா ஆணிவேர். இந்த ஆணிவேரோட பக்கத்தில் சின்ன வேர்கள் இருக்குன்னு, இந்த சிறிய வேர்களை நாங்கள் கூப்பிடுற பேர் என்னன்னு சொன்னால் பக்க வேர்கள். சரி, இப்போ நாங்கள் நிலத்துக்கு கீழே இருக்கிற பகுதியை பார்த்தோம். நிலத்துக்கு மேலே இருக்கிற பகுதிகளை பார்ப்போம். நிலத்துக்கு மேலே இருக்கிற பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னால் இது தாவரத்தின் தண்டு. இது தாவரத்தின் இலை. இது என்னன்னு சொன்னால் தாவரத்தின் காய் அல்லது பழம். இது தாவரத்தின் பூ. இது தாவரத்தின் ஒரு கிளை. இங்கு மேலே காணப்படுவது என்னன்னு சொன்னால் தாவரம் ஒன்றின் முனை அரும்பு. இது தாவரத்தின் முனை அரும்பு. அதே போன்று இந்த இடத்தில் காணப்படுகிறதே, இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் கக்கவரும்பு அல்லது பக்கவரும்புன்னு கூப்பிடலாம். அதாவது அதுக்கு நாங்கள் சொல்றது பேர் கக்கவரும்பு அல்லது பக்கவரும்பு. ஆகவே ஒரு பூக்கும் தாவரம் ஒன்றில் காணப்படும் பிரதான பகுதிகள் இவை. நான் மீண்டும் ஒரு முறை இதை ஞாபகப்படுத்துகிறேன். நிலத்துக்கு கீழுள்ள பகுதி வேர் தொகுதி என நாங்கள் அழைப்போம். நிலத்துக்கு மேலுள்ள பகுதியை அங்கூர தொகுதி என அழைப்போம். வேர் தொகுதியில் இங்கு காணப்படுவது ஆணிவேர். ஆணிவேரில் பக்க வேர்கள் காணப்படும். நிலத்துக்கு மேலுள்ள அங்கூர தொகுதியில் தண்டுகள் காணப்படும். தண்டில் கிளைகள் காணப்படும். அத்துடன் அந்த கிளைகளில் இலைகள் இருக்கும். இது காய் அல்லது பழம் என நாங்கள் கூப்பிடுவோம். இது பூ
அடுத்த ஒரு தாவரத்தில் முனை அரும்பும் கக்க வரும்பு அல்லது பக்க வரும்பும் காணப்படும்.